ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமான சிவயோகி நாதசுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து வேப்பத்தூர் வழியாக சூரியனார் கோயில் செல்லும் வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் திருவியலூர் என்ற ஊரில் உள்ளது. திருவியலூர் தற்பொழுது மருவி திருவிசல் நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் திருதேவன்குடி என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவத்தலம் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து திருவியலூர் செல்ல நகர பேருந்து வசதி உண்டு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் காலை 7 மணி முதல் நற்பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது. கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் நாம் கொடிமரத்து விநாயகரை தரிசிக்கலாம். சிவ ஆலயங்களில் முதலில் கொடிமரமும் அதன் பின் நந்தி இருப்பது வழக்கம். இங்கு மாறி முதலில் நந்தியும் அதற்கு பிறகு கொடிமரமும் இருக்கிறது. இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். சித்திரை 1, 2, 3 தேதிகளில் சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. கருவறை தேவ கோஷ்டங்களில் நர்த்தன கணபதி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். சுவாமி சன்னதிக்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கே லட்சுமியை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு லட்சுமி நாராயணன் அருள்பாலிக்கிறார். இந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை அவரின் ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்தன்றும், சிரவணம், ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் திருமண தடையும் விலகும். மேலும் புத்திரவாக்கியம் ஏற்படும் என்பது ஐதீகம். கிருத்திகை, ரோஷினி, மிருகஸ்ரீசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களும் மற்றும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள மிக சிறந்த தலம் இதுவாகும். இத்தலத்தில் உள்ள சதுர்கால பைரவர் சன்னதியும் மிகவும் விசேஷமானது. யுகத்திற்கு ஒரு பைரவராக 4 பைரவர் காட்சி தருகிறார். வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டம திதிகளும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்திலும் மிளகு தீபம் ஏற்றி சதுர்கால பைரவர் சன்னதியில் வழிபடுவது மிகவும் நல்லது. இத்தலத்தில் மூலவராக யோகநந்தீஸ்வரரும், தாயாராக சௌந்தரநாயகியும், தல விருட்சகமாக வில்வமும் உள்ளது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர ஐயவாள் என்பவர் தன் வீட்டில் திவசம் கொடுத்து கொண்டிருக்கும் போது பசியால் ஒருவன் யாசம் கேட்டான். திவசம் முடியாமல் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது என்பது மரபு. இருந்தும் பசியுடன் வந்த அவனுக்கு இவர் உணவளித்தார். இதனால் அவ்வூர் மக்கள் இவரை ஊரை விட்டு ஒதுக்கிவிட்டனர். இதற்கு பரிகாரம் கேட்க கங்கையில் குளிக்க வேண்டும் என்றார்கள். இவர் இத்தல இறைவனை வேண்ட அவர் வீட்டு கிணற்றிலேயே கங்கை நீர் பெருக்கெடுத்தது. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீதர ஐயவாள் வீட்டு கிணற்றில் கங்கா ஸ்நானம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். கோயிலின் தென்புற மதிலில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது. காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கூட்டி போய் இந்த கடிகாரத்தை காட்டுங்க. அன்றைய தமிழர்கள் எப்படி வானவியலை யூஸ் பண்ணி மணியை கண்டுபிடிச்சாங்கன்னு அழகாக காட்டியிருப்பாங்க.